நண்பர்களுக்கு வணக்கம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் பணிபுரியறதுக்கு அலோபதி மருத்துவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற மருத்துவர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 55 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 வருட பணி அனுபவத்துடன் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நேர்காணல் ஹைதராபாத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மருத்துவர்களுக்கான உணவுப்படி, இருப்பிடம், விமான பயணச்சீட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் மூலமாக அழைக்கப்படக்கூடிய வெளிநாட்டு வேலைகளுக்கான பணிக்காலியிடங்கள் குறித்த விவரங்கள் இந்த நிறுவனத்துடைய வலைதளமான www.omcmanpower.tn.government.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஊதியம் மற்றும் பணி விவரங்கள் பற்றிய விவரங்களை அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தொலைபேசி எண்களின் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் 95 66 23 96 85 அல்லது 63 79 17 92 00. இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பராக யூஸ் பண்ணலாம். அல்லது 044 22505886 044 22502267 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு இடைத்தரகரோ அல்லது ஏஜென்ட்டோ இல்லை. விண்ணப்பதாரர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான வலைத்தளமான www.omcmanpower.tn.government.in அப்படிங்கிற இணையதளத்தில் நேரடியாக பதிவு செஞ்சுட்டு இந்த நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மருத்துவ பணி வெளிநாட்டில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய பிஜி முடித்த மருத்துவர்கள் 3 வருட அனுபவத்தோடு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பு உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த காணொலியை அவங்களுக்கும் பகிர்ந்து இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள நீங்களும் ஒரு ஊன்றுகோலாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.